ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய சாப்டர் 7 அளவியல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல சொல்றேன். ஆல்ரெடி 9 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ 10th கொஸ்டின்ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ 10th சம் பாருங்க. இது எந்த சம்னா எடுத்துக்காட்டு 7.31 இருக்கும். இது வந்து ஏப்ரல் 2024 பப்ளிக் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் ஆரமும் 15 சென்டிமீட்டரும் உயரமும் இருக்கிற மாதிரி ஒரு உருளை வடிவ பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்துல ஃபுல்லா ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஐஸ்கிரீமை நம்ம என்ன பண்ணணும்னா கூம்பும் அரைக்கோளம் இருக்கிற மாதிரியான ஒரு வடிவத்துல எடுத்து நிரப்பணும். சரிங்களா? இது பெரிய வடிவம், இது கொஞ்சம் சின்ன வடிவம். பெருசா இருக்கக்கூடிய கண்டெய்னர்ல இருந்து சின்ன சின்னதா இருக்கக்கூடிய அந்த கோன்ல கொண்டு போய் நிரப்பணும்னு சொல்றாங்க. அந்த கூம்போட உயரம் 9 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கூம்போட ஆரம் 3 சென்டிமீட்டர்னா அது கூட இணைஞ்சிருக்கக்கூடிய அரைக்கோளத்தோட ஆரமும் 3 சென்டிமீட்டரா தான் இருக்கும். பாத்திரத்தில் உள்ள பனிக்கூடை நம்ம வேற அந்த கண்டெய்னருக்கு எடுத்து நிரப்ப போறோம் இல்லையா, அந்த மாதிரி நிரப்ப போற கூம்புகள் எத்தனை கோன்ல அந்த பெருசா இருக்கக்கூடிய கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமை சின்னதா இருக்கக்கூடிய எத்தனை கோன்கள்ல நிரப்பலான்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னாலே பெரிய உருவம் என்ன, உருளை வடிவ பாத்திரம், அதனுடைய கன அளவை நம்ம இந்த இணைந்த உருவம் இருக்கு இல்லையா, கூம்பும் அரைக்கோளமும் இணைந்த உருவத்தினுடைய கன அளவால வகுத்தோம்னா நம்மளுக்கு எத்தனை கூம்புகள்ங்கிற எண்ணிக்கை கிடைச்சிரும். எப்ப எண்ணிக்கை கேட்டாங்களே ரெண்டனுடைய கன அளவை வகுக்கணும்னு அர்த்தம். சோ என்னென்ன உருவங்கள் இருக்குதோ அதனுடைய அளவுகள் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உருளை வடிவ பாத்திரத்துக்கு ஆரம் 6 சென்டிமீட்டர், உயரம் 15 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. கூம்புக்கு ஆரமும் உயரமும் இருக்குது அப்படிங்கறதுனால சோ இதனுடைய ஆரத்தை R1 H1 எடுத்திருக்கேன். 6 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். அடுத்து கூம்புக்கு பாத்தீங்கன்னா ஆரம் R2 வந்து 3 சென்டிமீட்டர். இது R1 எடுத்தனால இது R2 எடுத்துக்கலாம். இது H1 எடுத்ததுனால இதனுடைய ஹைட்டை H2 எடுத்துக்கலாம். உயரம் 9 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அரைக்கோளத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஆரம் மட்டும்தான் இருக்கும். இந்த கூம்போட ஆரமும் அரைக்கோளத்தினுடைய ஆரமும் சமமா தான் இருக்கும். சோ ஆரம் R2 ஈக்குவல் டு எவ்வளவு சென்டிமீட்டர்னா இதுவும் 3 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு கோன்ல நிரப்ப முடியும்னு கேட்டிருக்காங்க. சோ கூம்புகளின் தேவையான கூம்புகளின் எண்ணிக்கைன்னு எழுதிக்கலாம். தேவையான கூம்புகளின் எண்ணிக்கை எத்தனை கூம்புகள்ல நிரப்ப முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ரெண்டனுடைய கன அளவை வகுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, எதோட கன அளவு, மேல வந்து உருளை வடிவ பாத்திரத்தின் கன அளவு, உருளை வடிவ பாத்திரத்தின் கன அளவு பை கீழே கூம்பு பிளஸ் அரைக்கோளம் சேர்ந்து இருந்தது இல்லையா, சோ கூம்பு பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவுன்னு எழுதிக்கணும். அந்த ஷேப் இருக்கக்கூடிய ஒரு கோன்ல தான் நிரப்ப போறோம். சோ கூம்பு பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு. மேல உருளை வடிவ பாத்திரத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா எழுதலாம். என்ன ஃபார்முலா வரும், πr²h, இதுல R1 H1 போட்டுக்கலாம், பை கீழே கூம்பு பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவுனால கூம்போட கன அளவு என்ன, 1/3 πr²h, இது R2 H2 எழுதிக்கலாம். பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலானா 2/3 πr3, இதனுடைய ஆரத்தை R2 எடுத்திருக்கிறதுனால R2³ எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன ஆகும், மேல பை R1² H1 அப்படியே இருக்கட்டும். கீழே பாருங்க, ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குன்னா இதுலயும் ஒரு 1/3 இருக்குது, இதுலயும் ஒரு 1/3 இருக்குது. பை ரெண்டுலயும் பொதுவா இருக்கு. R2² இங்க இருக்கு, R2³ இங்க இருக்குன்னா R2² ரெண்டுலயும் பொதுவா இருக்குன்னு அர்த்தம். சோ என்ன வெளியில எடுத்துடலாம், 1/3 பை R2² வெளியில எடுத்துடலாம். இப்ப இதுல மீதி என்ன இருக்குன்னு பாருங்களேன், 1/3 பை R2² வெளியில எடுத்தோம்னா H2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். பிளஸ் இங்கேயும் 1/3 வெளியில எடுத்துட்டோம், அதனால 2 மிச்சம் இருக்கும். பை வெளியில எடுத்துட்டோம், R2² வெளியில எடுத்துட்டோம், R2³ இருக்கிறதுனால மீதி ஒரு R2 இருக்கு. இப்ப இந்த பையையும் கேன்சல் பண்ணிருங்க. மீதி ஆன்சர் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எதோட மதிப்பு பிரதியிடணும், R1ஓட மதிப்பு. R1ஓட மதிப்பு என்னன்னா 6, ஸ்கொயருங்கிறதுனால 2 டைம் 6 பிரதியிட்டுக்கலாம். H1ஓட மதிப்பு என்னன்னா 15 பை கீழே 1/3 இன்டூ R2² என்னன்னு பாருங்க, R2 வந்து 3ங்கிறதுனால 3 இன்டூ 3 பிராக்கெட்டுக்குள்ள H2ஓட மதிப்பு 9 பிளஸ் 2 இன்டூ R2ஓட மதிப்பு என்னன்னா 3. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இதுல 3 கேன்சல் ஆயிரும். ஸோ மேல 6 இன்டூ 6 இன்டூ 15 இருக்குது. கீழே 3 இன்டூ இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாருங்க, 9 பிளஸ் 2 3 6ன்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 6 இன்டூ 6 இன்டூ 15 பை கீழே 3 இன்டூ இந்த 9 6 பிளஸ் பண்ணீங்கன்னா ஒரு 15.
இந்த 15 15 என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். இப்ப 3ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணுங்க. 2ன்னு வருது. ஸோ 6 2 12. அப்ப டோட்டலா எவ்வளோ கோன்ஸ்ல நிரப்ப முடியும்னா 12 கோன்ஸ்ல நிரப்ப முடியும். அதே மாதிரி 11வது சம் பாருங்க. எடுத்துக்காட்டு 7.29. இது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜூன் 2023, ஜூலை 2024, ஏப்ரல் 2025 தான் போன வருஷம் பப்ளிக் கொஸ்டின். 3 டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் பாருங்க. 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி எண்ணிக்கை கேட்டாங்கனாலே ரெண்டனுடைய கன அளவை வகுக்கணும்னு நான் போன சம்லயே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் இதுல உலோக பந்து ஒண்ணு இருக்குது. சிறு பந்துகள்னா அதுவும் அதுவும் வந்து என்னன்னா கோள வடிவம் தான். சோ பெரிய உலோக பந்தும் கோள வடிவம் தான், சிறு பந்துகளும் வந்து கோள வடிவம் தான். பெரிய உலோக பந்தோட கன அளவு ஆரம் வந்து 16 சென்டிமீட்டர். சிறிய பந்தோட ஆரம் என்னன்னா 2 சென்டிமீட்டர். சரிங்களா? சோ இந்த இடத்துல வந்து இங்க உலோக பந்து எழுதிக்கலாம். உலோக பந்து. இன்னொரு வடிவம் என்ன அப்படின்னா சிறு பந்துகள். சிறு பந்து ரெண்டுமே என்ன வடிவம் தான்னா கோள வடிவம் தான். சோ ரெண்டுக்குமே ஆரம் மட்டும்தான் இருக்கும். சோ இதனுடைய ஆரத்தை என்னன்னு எடுத்துக்கலாம்னா கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். பெரிய பந்துங்கிறதுனால கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். 16 சென்டிமீட்டர். இது சிறு பந்துங்கிறதுனால இதனுடைய ஆரத்தை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். ஸ்மால் ஆர் எவ்வளவுன்னா 2 சென்டிமீட்டர். நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பந்துகள் எவ்வளவு கிடைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிடைக்கும் பந்துகளின் எண்ணிக்கை அப்படின்னா ரெண்டனுடைய கன அளவை வகுத்தீங்க ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். சோ கிடைக்கும் பந்துகளின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதிட்டு என்ன எழுதிக்கணும், உலோக பந்தின் கன அளவு பை சிறு பந்தின் கன அளவு. உலோக பந்தின் கன அளவு பை கீழே என்னதுன்னா சிறிய பந்துகள் இருக்குது இல்லையா, சிறு பந்தின் கன அளவு. சோ ரெண்டுக்குமே இந்த வந்து எதனுடைய ஃபார்முலா தானே, கோளத்தினுடைய ஃபார்முலா தான். சோ கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, 4/3 பை ஆர் கியூப். இதனுடைய ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுத்ததுனால கேபிட்டல் ஆர் கியூப்னு போட்டிருக்கிறேன். கீழே அதே 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். இது 4/3 4/3 கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும். ஸோ கேபிட்டல் ஆர் கியூப் அப்படின்னா கேபிட்டல் ஆரோட மதிப்பு என்ன 16, கியூபுங்கிறதுனால 3 டைம் பிரதியிடுங்க. பை ஸ்மால் ஆர்னா 2, அதையும் 3 டைம் பிரதியிடுங்க. 2 அடிச்சிங்கன்னா 8, 2 அடிச்சிங்கன்னா 8, 2 அடிச்சிங்கன்னா 8. 8 × 8 × 8 8 கியூப் இல்லையா, 8ஓட கியூப் எவ்வளோன்னா 512. ஸோ எவ்வளோ பந்துகள் சின்ன பந்துகள் கிடைக்கும்னா 512 பந்துகள் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது 12வது சம் பாருங்க. இது வந்து பயிற்சி 7.4ல ஃபர்ஸ்ட் சம்மா இருக்கும். இது வந்து ஜூலை 2025 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட சம்ம. இதுல பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்கன்னு கொடுத்திருக்காங்க. கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை உருக்கி என்னவா மாத்துறாங்கன்னா உருளையா மாத்துறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு உருவத்தை உருக்கியோ அல்லது ஏதோ பண்ணி இன்னொரு உருவமா மாத்துனாங்கன்னா ரெண்டனுடைய கன அளவும் சமமா இருக்கும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். சோ ரெண்டனுடைய கன அளவும் சமம்னு எடுத்துக்கிட்டு நம்ம இதுல உருளையோட உயரம் கண்டுபிடிக்க போறோம். சோ எதனுடைய அளவு நம்மளுக்கு வேணுமோ அதை வந்து லெஃப்ட் சைடா வச்சுக்கலாம். இதுல என்னென்ன உருவங்கள் இருக்குது, உருளையும் கோளமும் இருக்கு. சோ ரெண்டா பிரிச்சுக்குங்க. உருளைக்கு என்னவெல்லாம் இருக்கும், ஆரமும் உயரமும் இருக்கும். உருளையினுடைய ஆரம் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. உருளையினுடைய ஆரத்தை R1 எடுத்துக்கலாம். உருளையினுடைய ஆரம் என்ன, 8 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறதுனால உருளையின் ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர். இதனுடைய உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். உயரத்தை ஹெச்னே எடுத்துக்கலாம். ஏன்னா கோளத்துக்கு வந்து உயரம் கிடையாது இல்லையா, சோ இதை வந்து ஹெச்னே எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கோளத்தினுடைய ஆரம் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுனால அது R1ங்கிறதுனால இதை R2ன்னு எடுத்துக்கலாம். இதனுடைய ஆரம் R2 என்ன அப்படின்னா 12 சென்டிமீட்டர். இப்போ இதை உருக்கிதான் இதுவா மாத்துறாங்க. அப்ப ரெண்டனுடைய கன அளவும் எப்படி இருக்கும்னா சமமா இருக்கும். சோ என்னன்னு எழுதிக்கலாம், உருளையின் கன அளவு சமம் கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு கோளத்தின் கன அளவு. சோ ரெண்டுக்குமே ஃபார்முலா எழுதுங்க. உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, πr²h. இதுல R1 வச்சிருக்கனால R1 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு கோளத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, 4/3 πr3. இது R2 இருக்கிறதுனால இங்க R2 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப இதுல தெரிஞ்ச மதிப்புகளை எல்லாம் பிரதியிடுங்க. பையனே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சைடு கொண்டு போனா கேன்சல் ஆயிரும்.
R1ஓட மதிப்பு என்னன்னா 8 ஸ்கொயருங்கிறதுனால 8 இன்டூ 8 இன்டூ ஹெச் ஈக்குவல் டு 4/3 இன்டூ பை அப்படியே வச்சுக்கலாம். R2ஓட மதிப்பு என்ன 12 கியூபுங்கிறதுனால 3 டைம் 12 பிரதியிட்டுக்கணும். இதுல 3 12 கேன்சல் பண்ணீங்கன்னா 4 வந்துடும். உங்களுக்கு ஹெச் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த பை 8 எல்லாத்தையும் இங்க பெருக்கலுக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாமே அந்த பக்கம் போகும்போது வகுத்தல் ஆயிரும். ஸோ இங்க என்னவெல்லாம் இருக்கு 4 இன்டூ பை இன்டூ 4 இன்டூ 12 இன்டூ 12 பை இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. பை இன்டூ 8 இன்டூ 8ன்னு வருது. இந்த பை கேன்சல் ஆயிரும். 4 8 கேன்சல் பண்ணீங்கன்னா 2, 4 8 கேன்சல் பண்ணீங்கன்னா 2, 2 12 கேன்சல் பண்ணீங்கன்னா 6, 2 12 கேன்சல் பண்ணீங்கன்னா 6. ஸோ ஹெச் ஈக்குவல் டு RR எவ்வளோனா 36 சென்டிமீட்டர். இந்த ஹெச்ங்கிறது எதை குறிக்குது உருளையோட உயரத்தை குறிக்குது. அப்ப தேர்ஃபோர் உருளையின் உயரம் ஈக்குவல் டு எவ்வளோ 36 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.